ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நாளிலும் நம்முடைய ஆண்டவரை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்திலே ஜெபிப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவர் தந்த வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்மை துதிக்கிற பாக்கியத்தை, உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கின்ற கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமா எங்கள் இருதயங்களுக்கு வேண்டிய எச்சரிப்புகளை தந்தருளும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நீங்க ஜெபிக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? என்னவென்று ஜெபிப்பீங்க? எதை குறித்து ஜெபிப்பீங்க என்று கவனித்தால், இந்த காலத்துல ஜெபங்கள் என்பது ரொம்பவும் குறுகியதாக இருக்கிறது. வெறுமனே தேவனை கேட்பது மாத்திரம், அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதே ஜெபம் என்று நினைக்கிறாங்க. நிச்சயமா ஜெபத்திலே கேட்பது என்பது ஒரு பகுதி. ஆனால் கேட்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். அவருடைய நாமத்தில் நம்ம கேட்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி அவருடைய நாமத்தை நாம துதிக்க வேண்டும். அவருடைய மேன்மையை நாம உணர வேண்டும். அவரை புகழ்ந்து அவருக்குள்ளே மகிழ வேண்டும். அவரை அறிந்து அவருடைய மகத்துவத்துக்கு, அவருடைய உன்னதத்திற்கு ஏற்ற விதத்துல நாம கேட்பதை கற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 113. அல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே, அவரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. ஜெபத்திலே துதியின் தூபம் என்பது ரொம்ப அவசியமானதுங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தன்னுடைய வழிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். துதிகளின் மத்தியில் வசிக்கிற நம் ஆண்டவர், அவரை முழு உள்ளத்தோடு துதிப்பது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது, அவருடைய நாமத்திலே நாம அனுபவிக்கிற ஆச்சரிய சந்தோஷங்களை குறித்து அவரை துதிக்க வேண்டும். அவரை துதிக்க எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நாம ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்றால் அவருக்கு ஸ்தோத்திரம். நாம உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவருக்கு நன்றி. நாம என்னவா இருக்கிறோமோ அது அவர் கிருபையினாலே என்று அவரை துதிக்க வேண்டும். நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நிமித்தம், நம்முடைய குடும்பத்து நிமித்தம், நம்முடைய வேலை நிமித்தம், நம்முடைய உத்தியோகத்து நிமித்தம், நமக்கு தந்த ஒவ்வொன்று நிமித்தமும், நன்மையான ஒவ்வொன்றும் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து உண்டாகிறது என்று நம்ம நம்பினால், அது மனிதர் மூலமாய் நம்மிடத்திற்கு வருகிற போதும் அதை அனுப்பினவர் ஆண்டவர் என்று விசுவாசித்தால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாதுங்க. அவரை துதியுங்கள். எப்போது? ஏதோ ஒரு 2 நிமிஷங்களா? 3ஆம் வசனம், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்னொரு விதத்துல, சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இதுல இன்னொரு அர்த்தத்தையும் நம்ம கவனித்தால், நமக்கு சூரியன் உதித்தால் இன்னொரு பகுதியிலே இந்த உலகத்திலே அது சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகும் இல்லையா? இங்கே பகல், அங்கே இரவு. அங்கும் இங்கும் எப்போதும் எல்லா இடத்துல இருக்கிற அனைவரும் சேர்ந்து எல்லா நேரத்திலும் அவரை துதிப்பது எவ்வளவோ அவசியமா இருக்கிறது. அவர் துதிக்கு பாத்திரர். எப்போதும் தேவனை தூஷிக்காதீங்க. அவரை நிந்திக்க வேண்டாம். எப்பொழுதும் தேவனை கேள்வி கேட்க வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்தவர். அவர் செய்து கொண்டிருக்கிறவர். நமக்காக தன்னுடைய ஜீவனையை ஊற்றிவிட்டு நம்மை நித்திய நரகத்திலிருந்து தப்புவிக்க தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறவர். உங்களுக்கு தந்த ரட்சிப்பு நிமித்தம் தேவனை துதியுங்க. உங்களுக்கு தந்த வாழ்க்கை நிமித்தம் நீங்க தேவனை துதியுங்க. இந்த வாழ்க்கை அவர் தந்த வரங்க. இந்த வாழ்க்கையின் மதிப்பை அநேகர் இன்றைக்கு உணர்கிறதில்ல. உன் வாழ்நாட்களில் நீ என்ன செய்கிறாயோ அது நிமித்தம் தேவனுக்கு துதி உண்டாகும்படிக்கு நீ வாழு. உன்னை நீயே நிந்தித்துக் கொண்டு, உன்னை நீயே குறை பேசிக்கொண்டு, உனக்குள் இருக்கிற விசேஷ தன்மையை உணராமல் அநேக முறை உன்னுடைய வாழ்க்கையை விருதாவாக்கிக் கொள்கிறாய், வீணடித்துக் கொள்கிறாய். துதி செய்வதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவோம். யாருக்காவது தேங்க்ஸ் சொன்னோன்னு வைங்க, அவங்க சிறு புன்னகையோடு நம்மை வாழ்த்துவாங்க.
ஒரு சிறிய காரியத்துக்காக நம்ம தேங்க்ஸ் சொன்னா அவங்க இன்னொரு முறை கொடுக்கவும் ஆசைப்படுவாங்க. அதே போல ஆண்டவரை துதிக்கிறவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 7ஆம் வசனம் வாசித்தால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். புழுதியிலிருந்து அவர் சிறியவனை தூக்கி எடுக்கிறார், அவர் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த உலகத்துல பணக்காரர்களையே நேசிப்பாங்க. நம்முடைய தேசத்துல உலகத்திலும் கூட மில்லியனர்ஸ், மல்டி மில்லியனர்ஸ் ஆகிறாங்களே தவிர பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆகிறாங்க. ஆனால் ஏழைகள் இன்னும் ஏழ்மைக்கு தள்ளப்படுகிறாங்க. இந்த பூமியின் மேலே ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறவங்க யாரும் இல்லை. அவர்களை கஷ்டப்படுத்துகிறவங்க பலவந்தர்கள், பணக்காரர்களாகவே அவங்க கஷ்டங்களை தீர்க்க வேண்டியவர்களே அவர்களை கஷ்டப்படுத்துகிறவங்களா இருக்கிறதுனால அவங்க கண்ணீருக்கு, அவங்க ஏழ்மைக்கு எல்லை இல்லாத நிலைமையில இருக்காங்க. ஏழையாக பிறப்பதா இருக்கட்டும், ஏழையினுடைய வீட்டில் பிறப்பதா இருக்கட்டும், அல்லது ஏழையா இருப்பதும் கூட பாவம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஏழைகளுக்கு இரக்கம் செய்யாதிருப்பது பயங்கரமான பாவமா இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. இந்த உலக ரீதியாய் செல்வங்கள் இல்லாவிட்டாலும் உன்னுடைய மண்பாண்டத்திலே கிறிஸ்து கொடுத்த ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா எவ்வளவோ விலையேற பெற்றது. ஒரு உலகத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் தராசின் ஒரு பக்கம் வைத்து ஒரு ஆத்துமாவை இன்னொரு பக்கத்தில் வைத்தால் அந்த ஆத்மாவே அதிகம் இருக்கும். இந்த உலகம் முழுவதையும் ஒருவன் சம்பாதித்தாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? தேவன் ஏழைகளுக்கு இறங்குகிறவர். குப்பையில இருக்கிற நிலைமை, நீ எதுக்கும் உதவ மாட்டாய். நம்ம குப்பையில எதை போடுவோம் சொல்லுங்க? குப்பை தொட்டில என்ன போடுவோம் சொல்லுங்க? டஸ்ட்பின்ல என்ன போடுவோம்? யூ ஆர் நாட் யூஸ்ஃபுல் என்று கிரஷ் பண்ணி நமக்கு அவசியமானதை பயன்படுத்திய பிறகு எடுத்து அதை தூக்கி போட்டு விடுவோம், வீசி விடுவோம். இந்த உலகத்துல மனிதன் அவ்வளவுதாங்க. நம்ம பயன்படுத்திக் கொள்ளுவான், நம்மை விட்டு விடுவான். இந்த உலகத்துல அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கனப்படுத்தாதபடியால் அவங்களுடைய வாழ்க்கையை சாத்தானின் கையில அவங்க கொடுத்து விடுகிறாங்க. பிசாசனுடைய முக்கியமான வேலை என்னவென்றால் யூஸ் அண்ட் த்ரோ. உனக்கு திறமை இருக்கிற வரைக்கும், உனக்கு அழகு, பணம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களை சாத்தான் பயங்கரமாய் பயன்படுத்துவான். அவனுடைய விபரீதமான காரியங்களை இந்த உலகத்தில் செய்யும்படியாக. ஆனால் நீங்க விழுந்து போகும்போது, நீங்க வியாதிப்படும் போது, நீங்க தரித்திரராகும் போது, நீங்க பணம் இல்லாதவனாகும் போது, நீங்க தனியாளாகி விடும்போது உங்க மேல இரக்கம் செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை அவங்க விட்டு விடுவாங்க. இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் யார் யாரை யூஸ்லெஸ் என்று தள்ளிவிட்டார்களோ, யார் யார் இனி உதவ மாட்டேன் என்று கீழே கிடக்கிறாங்களோ, யார் யார் வாழ்க்கையில நொந்து போய் எனக்கு பிரயோஜனமான வாழ்க்கை இல்லை என்று இருக்கிறார்களோ, வெறுத்து போயிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை தேடவே ஆண்டவர் வந்தாருங்க. அழிந்து போகிறவர்களை தேடி ரட்சிப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். சிறுமையானவர்கள், ஏழைகளுக்கு இறங்கவே நான் வந்தேன் என்றார். உண்மையாய் இயேசுவுடைய அன்பு இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்கு இருக்க வேண்டுங்க. கொஞ்ச காலமாக நாங்க ஏழைகளுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அவளிடத்துல போய் அவங்க தேவைகளை அறியும் போது, அவங்க கஷ்டங்களை பார்க்கும்போது, அவங்க கதையை கேட்கும் போது எவ்வளவோ இருதயத்துல வேதனை உண்டாகிறது, இதயத்துல அன்பு பிறக்குது. ஏசாண்டருடைய அன்பை குறித்து அவங்களுக்கு சொல்லும் போது, ஏசாண்டருடைய அன்பு அவர்களுக்கு பகிரும் போது, எங்களால முடிந்தவற்றை அவர்களுக்கு தரும் போது அது எவ்வளவோ மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. ஆனா நீங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு வஸ்திரம் தந்தாலும், ஆகாரம் தந்தாலும், அந்த குப்பையின் மீது இருப்பவர்களை, அந்த தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை, என்னங்க தரித்திரத்துல இருக்கிறவர்களை ஒருவேளை உணவு தந்து நம்ம அவங்களை சரி செய்ய முடியாது. அன்னதானங்கள், வஸ்திர தானங்களாலே அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஆனால் அவர்களை கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் என்ற விஷயத்தை ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தால், குப்பையின் மீது இருக்கிறவனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த பயனும் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்களா இருந்தாலும், ஆண்டவர்
என்னை படைத்தார் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால், அவருடைய நாமத்திலே ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். அவங்க ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால நாம அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யணும். அதற்கு தான் ஆலயத்துக்கு சென்று ஆலயத்திலே உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து நமக்காய் மட்டுமல்ல, மற்றும் அநேகருக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்காக, துன்பங்களில் இருக்கிறவங்களுக்காக, தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்காக, ஒருவேளை உணவும் இல்லாதவர்களுக்காக, பாவத்தின் கட்டுகளாலே தங்களை தாங்கள் கெடுத்துக் கொள்கிறவர்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். நாம செய்கிற விண்ணப்பத்தின் மூலம் தேவன் தம்முடைய காரியத்தை அவர் செய்திடுவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். செய்யாத குற்றத்துக்காக சிறையில கிடக்கிற யோசேப்பை கொண்டு வந்து எகிப்தின் மீது முழுவதும் அதிகாரியாய் உட்கார வைத்தவர் அந்த தேவனே. பெற்றோர் இல்லாதவளாக அனாதையாக இருந்த எஸ்தரை கொண்டு வந்து ராணியாக உட்கார வைத்தவர் அவரே. அண்ணன்களாலே வீட்டாராலே புறக்கணிக்கப்பட்டு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கொண்டு வந்து மகாராஜாவாய் ஆசீர்வதித்தவர் அவரே. ஒரு காலத்துல பயனற்ற விதத்தில் என்னுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருந்த போது என்னை ரட்சித்த ஆண்டவர் இன்றைக்கு என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக செய்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபையே. உதவாதவர்களை உதவும்படி செய்கிறவர், பயனற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்கேயோ பெத்லகேம் என்ற கிராமத்துல, ஒரு சிறிய கிராமத்துல இருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த அந்த மரியாளை தெரிந்து கொண்டு உலக ரட்சகரை அவள் மூலியமா கொண்டு வர பயன்படுத்திய தேவன் அவரே. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் தூக்கி எடுக்க வேண்டும் என்று, உங்களை அவர் பயன்படுத்த வேண்டும் என்று, உங்களை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க அநேக கடன்களில் சிக்கிக்கொண்டு என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைக்கிறீங்களா? வியாதிகளாலே பாதிக்கப்பட்டு எனக்கு இனி ஆரோக்கியம் கிடைக்காதோ என்று துக்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில அநேக நஷ்டங்கள் பட்டு இந்த குடும்பம் இனி கட்டப்படாது, சோதனைகளால சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி வேலை நொந்து போயிருக்கலாம். சோர்ந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறவர், பலவீனர்களை பலப்படுத்துகிறவர் அவரே. அவரே நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் நமக்காக அவர் ஏழையானார். அவருடைய ஏழ்மையின் மூலம் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இந்த பெரிய ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினார். இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரிந்தவர்களில் ஏழ்மையிலே, குறைவிலே, தேவையிலே, வருத்தத்திலே, துன்பத்திலே, வேதனையிலே, தரித்திரத்திலே சோர்ந்து போய் நம்பிக்கையற்று இருக்கிறவர்களை தேவ சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக அவங்களுக்காக நீங்க செபிங்க. அவர்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து தெரியப்படுத்துங்க. அவர்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்யுங்க. எதற்கும் உதவாதவர்களே பயனுள்ளவர்களாக செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குப்பை தொட்டியில் இருக்கிறவனை தூக்கி சிங்காசனத்தின் மேல் உட்கார வைக்கிறவர். உதவாத பயனற்றவனை பயனுள்ளவனாய் செய்யக்கூடியவர். பாவியை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பெரிய கிறிஸ்துவை நீங்க அறிந்திருந்தால், நீங்க விசுவாசித்திருந்தால், நீங்க அனுபவித்துக் கொண்டிருந்தால், இந்த பெரிய தேவனை குறித்து நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் நம்ம பிரயாசப்பட வேண்டியிருக்கு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஊழியம். மிக முக்கியமாய் அவர்களுக்காய் நாம உலகம் முழுவதும் போக முடியாம இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாருக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்யலாங்க. இன்றைக்கு புதன்கிழமை கல்வாரி சபையில மிட்வீக் பிரேயர் இன்றைக்கு இருக்கிறது. நீங்க வாங்க. மற்றவங்க உங்களுடைய சபைகளுக்கு நீங்க போங்க, ஜாயின் ஆகுங்க, எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் எத்தனையோ அற்புத ஆச்சரிய காரியங்களை செய்கிறார். நீங்க குடும்பம் குடும்பமாக ஜெபித்து உங்களுடைய குடும்பங்கள்ல மாறாதவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீட்டாரு, உங்க சொந்தக்காரரு திக்கற்ற நிலைமையில இருந்தால், வழி மாறி போய் தங்களை தாங்கள் கெடுத்துக் கொண்டிருந்தால், நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவர்களை புதிதாக்கக்கூடிய, தூக்கி எடுக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, நிற்க வைக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்று உணர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் அழிந்து போகின்றார்கள். தங்களை தாங்கள் அழித்துக் கொண்டு நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று தான் உட்கார்ந்திருக்கும் கிளையே வெட்டி போடும் புத்தியற்றவன் போல் தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை தங்களுடைய சொந்த கைகளால் அழித்துக் கொள்ளுகிறார்களே.
தரித்திரத்துக்குள்ளும் ஏழ்மைக்குள்ளும் தனிமைக்குள்ளும் வாழ்க்கையில சோர்ந்து போய் நம்பிக்கையற்று வழுவி விழுந்து போகிறார்களே ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்த்தும் பார்க்காதவர்கள் போல இருந்து விடாதபடி அவர்களுக்காக அப்பா உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படி, இழந்து போனதை தேடி ரட்சிக்கவும் பாவிகளை தேடி ரட்சிக்கவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்ற வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்தும்படி உம்முடைய அன்பின் மூலமாய் உம்முடைய ரத்தத்தின் மூலமாய் யார் ஒருவரையும் பயனற்றவனை பயனுள்ளவனாக செய்ய முடியும் என்று அப்பா இந்த விஷயத்தை ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களாலே நாங்கள் ஆத்மாக்களை பிடிக்கிறவர்களா இருக்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234க்கு உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. உங்களுடைய பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. இன்றைக்கு உங்களுடைய சபைகள்ல நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க. அதே போல நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில காலை 7 மணிக்கு மீண்டும் உங்களை தேவ செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.